ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, முக்கோணத்தோடைய 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 4 செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க கேட்குறது, அதில் எந்த தொகுப்பை வச்சு நாம் ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கணக்கு. இப்போ இந்த முக்கோணத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பக்கங்களை பொறுத்த வரைக்கும் எந்த 2 பக்கங்களை நீங்கள் எடுத்து கூட்டினாலும் அது 3வது பக்கத்தை விட அளவில் பெருசாக இருக்கும். இது முக்கியமான கான்செப்ட். இப்போ இதை நாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 2 பக்கத்தையும் கூட்டி 3வது பக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு ஏ, பி அண்டு சி அப்படின்னு 3 பக்கங்கள் இருக்கும் பொழுது ஏயும் பியும் கூட்டிட்டு அதை சியோட ஒப்பிட்டு பார்க்கறது. அதே போல் ஏயவும் சியவும் கூட்டி அதை பியோட ஒப்பிட்டு பார்க்கறது. அடுத்தது பி அண்டு சி இது ரெண்டையும் கூட்டி அதை ஏயோட ஒப்பிட்டு பார்க்கறது. அந்த மாதிரி 3 வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டாம். இதுக்கு ஒரே ஒரு வெரிஃபிகேஷன் போதும். அதாவது இருக்கிற 3 எண்களில் சின்னதாக இருக்கிற 2 நம்பரையும் கூட்டுங்க. அப்படி கூட்டி பார்க்கும்போது அதோட கூடுதல் 3வது நம்பரை விட, அதாவது இருக்கிறதுல மிகப்பெரிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை விட இந்த கூடுதல் பெருசாக இருந்து போச்சுன்னா அது இந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு முக்கோணம் உருவாகும். அப்படி இல்லைன்னா அந்த 3 பக்கங்களை வச்சு ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியாது. ஸோ அவங்க இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் முக்கோணத்துக்கு பொருந்தும், எது பொருந்தாதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த கடைசி ஆப்ஷன் டி இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு ஒரு முக்கோணத்துக்கு பொருந்தாது. காரணம், சின்னதாக இருக்கக்கூடிய 2 பக்கங்கள், அதாவது 1 மற்றும் 2 இது 2ஐயும் கூட்டினா 3 வருது. அது 3வது பக்கத்துக்கு சமமாக இருக்குது, ஆனால் பெருசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பக்க அளவீடுகள் கொண்ட ஒரு முக்கோணம் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீதி 3 செட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, தட் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி. இதில் இருக்கக்கூடிய இந்த பக்க மதிப்புகளை வச்சு முக்கோணங்கள் உருவாக்க முடியும். ஸோ இந்த கணக்குக்கான கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 4th ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.